வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். ஹலோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதால் காலே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாமே நீ நுடுங்காது
கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உமது பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு யானை முகம் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பூநூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எண்டாய் அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா ஒன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சவந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிர வாரத்தில் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் வாலிப்பாயம்மா அத்தி வரதன் தங்கை சக்தி சிவ ரூபமதே அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான குலசேகரப்பட்டினம் நகர்தனிலே கொலுவிருக்கும் என் அம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பரமேஸ்வரின் அம்பிகை முத்தாரம்மாள் என அருள் புரிவார் சம்போ அறிவம் நாம ஜீவாய வேத விநாயக சம்போ அறிவம் நாம ஜீவாய வேத விநாயக உமதடிதனை பணிந்தவர் அருள் தரும் நேசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர கோணே
சொறி மலர் அறியவே வித்ததன்னை நற்சமையில் வைத்தவா வேலவா விரும்பி நான் உனை அடி வேலவா அப்பனே புதலமெல்லாம் பறந்து சிவநாதர் வந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அருந்திட பொந்தி கண்ணீரைந்த சிவ தானுவே நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுது உமை பாடுவே சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிள்ளி தனை விரட்ட அங்க வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிள்ளி தனை விரட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வடி ஆறுமுகம் திருச்செந்தூர் திருமலை அங்கு மாறுபட அசுரனை வதைத்தவா இஷ்டமுடல் நரி ராமா உன்புகளை வில்லில் பாடு இஷ்டமுடல் நரி ராமா உன்புகளை வில்லில் பாடு தந்தனை தனைத்ததாளம் தாளம் தந்தனை தனைத்ததாளம் நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் ஓம்கார நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் வரவே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே அப்பனே கனவிலையும் நான் மறவே குணபதியாரு முகவா சுவாமி குஞ்சரமே உமை பாடு பாடுவோமே ராமா உன்னை பலகால உமை தொழுவே தேடுவோமே ராமா உன்னை தெச்சனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா கூறுவோமே ராமா குற்றம் குறை அணுகிடாமல் அடே சுவாமி ஆதியில வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா சோதையில் மாலையர்க்கு துவன்றாமல் நின்ற மாலம் அடி முடியும் தேடி காண அம்பலவானரோட நல்ல ருகை நாணலாக்கி நந்தி தலையை குடமாக்கி அம்பல் நிலையத்தில் ராமர் எங்கள் இரு கையில வீசுகோல் உந்தன் சொல்லை உந்தன் சொல்லை துணை இருப்பாய் ஹரிராமா
மலை மகளே மலையரசந்தாய் கலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதி அம்பிகையே நீ வந்தருள வேணும் அம்மா எடதிருக்கும் வனக்கிளி எனக்கருள வருவாயம்மா அம்மா வலம் இருக்கும் ஈஸ்வரி நீ வந்து எனக்கு அருள் புரி எந்த நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேளை தண்ணில் என் நாவு தடுமாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவோ உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் தாயை அம்மா கலைமகளே நெஞ்சிலையும் நாவிலையும் நீ நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா நீ ஐந்தெழுத்தை ஓரெழுத்த அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்த இசை மகளே கலை இசை மகளே அம்மா எனக்கு அருள குலசேகரப்பட்டினத்தில் கடல் கர ஓரத்திலே ஞானமூர்த்தி ஈஸ்வரரோடு கொலுவிருக்கும் முத்தாரம்மா அம்மா உன்னுடைய புகழ் பாட அம்மா புகழை மனமதில வடபத்ர காளியம்மா வரமருள வேணும் அம்மா அம்பிகைய பேச்சி அம்மா அடியாளுக்கு அருள் புரிவாய் காவல்கார கர்ப்பசுவாமி காவல்கார எந்த கதை கருள படிப்பறிய பாலகியால் மாரியம்மா பாட்டில் உள்ள வகைய பாடறிய நாளை படிக்க வைத்தார் ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள ஏடறிய நாளை தண்ணில் எழுத வைத்தார் வில்லிசை அறியா வில்லிசை அறியா விவரம் செய்தார் அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை என் அம்மா அப்பாவை கற்று தந்தவார் கனவிலையும் சொல்லி வைத்த அண்ணா சொப்பனத்தில் நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் நெஞ்சொரு நாள் நினைவொரு நாள் சொல்லாலே மறந்தாலும் சொல்லாலே அண்ணாவியை சொப்பனத்தில் எனக்கும் கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்திய தேசம் திருநெல்வேலி ஜில்லா நிலைத்தாக்கல் மணக்கும் நெல்லை மாவட்டத்திலே சீமை எங்கும் தென்காசி முக்கடல் சீமை எங்கும் காதி பெற்ற செந்தாளை பூச்சொரியும் சீவநல்லூர் நகரில் வாழும் வில்லிசை கவிகள் விருத்தம் போட்டு
மண்டலமும் கியாதி பெற்று மண்டலமும் மாட சுவாமி கற்று தந்த சுந்தரஞ்சர் பூச்சோரி சுந்தர பாண்டிய சோதிமணி கவிகள் சூழ்வுலகம் சொன்ன சொல்ல அறுத்தம் சொல்லும் சுதிரவரா சுக்கலிங்க சாதி மல்லி பூச்சோரி சடைய போறோம் சண்முகனார் நாமம் பெற்ற சண்முகனார் அண்ணாவி சண்முக கோணர் இங்க வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் குலசை முத்தார மாமா செலில வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்கள் உங்க பாலகி நான் மாரியம்மாள் அம்மாளோட வாசலிலே அம்மன் கதை பாட போறோம் அனைவரும் கேட்டிடுங்க சக்தி கதை பாட போறோம் சபையோர கேட்டிடுங்க நாம் பாடுகிற பாட்டதில பழுது குற்றம் வந்துட்டாலோ உங்க பாலகையா என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதிலே சொல் குறைகள் இருந்தாலும் சொந்த குழந்தை போல என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் எரிந்து நாம் பாடிட்டாலும் எரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் 6 விலை 100 குற்றம் 6 விலை எங்களை ஆதரிக்க வேணும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே இங்கே இந்த குலசேகரப்பட்டினத்திலே கொலுவிருந்து வரக்கூடிய ஞானமூர்த்தி ஈஸ்வரரோடு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் உலக நாயகி என் தசரா நாயகியாகிய அம்பிகை முத்தாரம்மாளுடைய திருவாலயத்திலே கோவில் நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் இனிமேல் வருகை தரக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் நன்றி வணக்கம். அனைவர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குலசேகரப்பட்டினம் நகரத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற தேவி முத்தாரம்மாள் திருவாலயத்திலே இன்று பண்புலியை சேர்ந்த பாரோர் புகழில் பண்புலிமா நகரில் மாரியம்மாள் வில்லிசை நடைபெற வேண்டும் என்று பண்புலி மாரியம்மாள் அந்த உலகத்துக்கே தெரியும். காமதேனு குரூப்ஸ் நடத்தி வரக்கூடிய 19வது வருட 1008 பால் குடம் அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு சிறப்பா நடைபெறும். கோவில் சார்பாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குலசேகரப்பட்டினத்திலே அடியால் எப்போதுமே வந்தா அம்மாளை கும்பிட வருவேன், சாமி கும்பிடுவேன். அண்ணா வில்லுப்பாட்டுக்கு நான் இங்க வருவேன், அம்மா எனக்கு அழைப்பு கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. போன வருஷமும் இந்த வருஷமும் நாமல் வில்லிசை நடைபெற வேண்டும் என்று என்னை வரவழைத்து உள்ளார்கள். அனைவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திற்கு நிறைய கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள்.
பெரிய பெரிய புலவர்கள், பேர் அறிஞர்கள், கவிஞர்கள், ஆமா பெரிய பெரிய ஜாம்பவனெல்லாம் கலைவிழா நடத்தி வந்த இடம் இந்த இடம். ஆமையா. எல்லோருக்கும் மத்தியிலே அறியாள் ஒரு சிறு குழந்தை. இந்த சிறு குழந்தைக்கு இந்த இனிய புத்தாண்டு விழாவை முன்னிட்டு அப்படியா? எனது அன்பு சகோதரர் ஆமா ஜித்து யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆமா அண்ணா இந்திரஜித் அன்னார்கள் எனக்கு இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். எல்லாமே அவ கையில தான் இருக்கு. யூடியூப் எல்லாரும் வந்திருக்க, எல்லா சேனல் வந்திருக்கு. யூடியூப் சேனல் இல்லைன்னா ஆமா இந்த சேனல்ல வச்சுதான் ஆமா கலைஞர்களுக்கு வாழ்வு ஒரு முதுகெலும்பு மாதிரி இப்போதைக்கு இருக்கு பார்த்துக்கோங்க. ஆமா உண்மைதாங்க. விளம்பரங்கள்னா ஒண்ணும் இல்லை. விளம்பரம் தெரியாதுல. அதனால கலைஞர்களை வெளிப்படுத்தி வரக்கூடிய யூடியூப் சேனல் அனைவர்களுக்கும் ஆமா என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா இந்த ஆலயத்திலே எத்தனையோ புலவர்கள் பாடியிருந்தாலும் வில்ல கட்டி பாடி உங்களுக்கு மத்தியிலே என்னால் தெரிந்த அளவு முடிந்த அளவு அடியாள் பாடுகின்றேன். ஆமா அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. அதுக்கு தான் சொன்னாங்க கொளறி கொளறி. என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக அடியாள் பாடுகின்றேன். ஆமா நாம் பாடும் பாட்டிலே சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், எந்த குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு குழந்தை தவறு செய்தால் எப்படி கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ ஆமா அதே போன்ற அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு, ஆமா ஆதிவெள்ளி கையில இல கையில ஆதிவெள்ளி கைலாசத்தில் யாராரால் அங்குள்ள விருந்தார் அரணோடு பார்வதியும் அன்புடனே கொள்ளுவிருக்க இந்திரலோகம் தன்னாதில இந்திரன் சந்திரராம் அங்கே சூரியரும் கொலுவிருக்க 33 கோடி தேவர்களும் 48,000 கோடி அகத்தீஸ்வரர் அழகு கலை கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர்களும் ஆகாயத்தில் சூரியனா அன்பு குளிர் சந்திரரும் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கெங்காதேவி கொலுவிருந்து வரபோது கைலாசம் தன்னாதிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் திரு நடனங்கள் ஆடுவார்கள். ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடிடுவா. மேனகை வருவாளா, மிருதங்கமும் போடுவாளா. சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாளா. சிவனுக்கு சங்கீதங்கள் ஆடுவாளோ. அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக, கரைக்கண்டனாக, காலகண்ட மூர்த்தியாக, சங்கரன், சதாசிவன், சர்ப்பாகரன், சாலாசூடன், காலாகலன், காமத கண்ணன், கங்கண்ணன், திருநயன், திகம்பரன், திரிசூலன், தில்லை அம்பலன், திருநீலகண்டனாகிய சிவபெருமாளோ யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் திருக்கையிலே கொலுவிருந்து வருகின்றார். இறைவனாகிய பகவானோடு 33 கோடி தேவமுனிவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், கோடான கோடி ரிஷிகள் எல்லாம் படைத்து அப்படி இருக்க இறைவன் வாழக்கூடிய கையிலே தெய்வலோகத்து ரம்பையர்கள் திரு நடனங்கள் ஆடுகின்றார்கள். சிவபெருமாளுக்கு ரம்பை நடனமாட, ஊர்வசியால் உல்லாசமாக பாட, மேனகை மிருதங்கம் போட, மிருதங்கள் வாசிக்க, கலைமகள் பிரம்மலோகத்தில் வீணை மீட்ட, சங்கீதம் பாட, அப்படி இறைவனாகிய பகவான் கையிலே கொலுவிருக்கும் பொழுது 14 லோகத்தை படைத்தார். 14 உலகத்தை பகவான் சிருஷ்டிகர்த்தா.
224 புவனங்களையும் படைத்தார். இந்த அண்ட புவனத்தை பகவான் படைத்து 7 சப்தாசாரம் சூழ்ந்த கடல்களையும் சிவன் படைத்து நம்மளை சுத்தி உலகம் சுத்தி கடலா இருக்கு. சிவபெருமாள் 14 லோகமும் எறும்பு யானை முதல் ஆமா என்ன உண்ணாம் அணுக்கள் 84 லட்சம் கோடி சீவராட்சிகளோடு கோடான கோடிகளை படைச்சு மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்கள் ஆமா ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆமோ ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்தார். படைத்த மனுக்களுக்கெல்லாம் அல்லும் பகலும் 60 நாளிகை, பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. நாள் ஒன்று பொழுது 2ஆக பிரித்தார். பகல் ஒரு பொழுது இரவு ஒரு பொழுது சக்தியாகிய பார்வதி சிவபெருமாளை அழைத்தார். 7 உலகமெல்லாம் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படிகளந்து வர வேண்டும் என்று ஆதி பராசக்தி சொல்ல அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் சிவபெருமாள் ஆதிசக்தி இடம் அதில அம்மா அம்மா பார்வதிய அகில உலகம் எல்லாம் அமுதளித்து நான் வருவேன். படியரிசி தானே எடுத்து பகவானிடம் கொடுத்திடம்மா. படியரிசி வாங்கும் போது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன் பகவானிடம் படியரிசி தான் எடுத்து பகவானிடம் கொடுக்கும் போது படியரிசி வாங்கி கொண்டு பாரு 7 புவனம் எல்லாம் நாளி நல்ல நாடு எங்கும் சிவன் உரிய நல்ல உலகமெல்லாம் ஈசன் மறக்கணல்ல மாநிலமோ எவ்வுயிரும் தப்பிடாமல் அங்கே ஈசன் படி அளந்துவார ஐயபடி இழந்து வார போது ஆதிசக்தி பார்வதியும் அரணார எதிர்பார்த்து தங்க நல்ல தாம்புலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து கிண்டியில ஜலம் எடுத்து பகவான் பாதத்திலே மலர் தூவி பாத பூஜை முடிப்பாளா பணிவிடைகள் செய்வாளா. படி அளந்த பகவானுக்கு பாலும் பழம் கொடுப்பாளா. இறை இழந்த ஈசனுக்கு அவ இளைப்பாரி கொடுப்பாளாம். களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பாளாம். களைப்பாரி இளைப்பாரி இளைப்பாரி ஆதி கையிலே கொலுவிருந்தார் அகில உலகம் அனைத்தையும் ஆண்டவன் காத்து ரட்சித்து படிகளந்தார். அந்த சக்தியின்
சிவனும் கூடி சிவபெருமாள் கைலாசம் வரும் பொழுது பார்வதாதேவி இறைவனை எதிர்பார்த்தா. சிவசிவா சிவசிவா சிவபெருமாளுக்கு தங்க தாம்பூலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து அந்த பகவானை நிக்க சொல்லி சிவபெருமாளுக்கு கெண்டியிலே ஜலம் எடுத்தா. ஆமா பாதத்தில் மலர் தூவி சிவபெருமாள் பாதம் தொட்டு வணங்கினார். அந்த காலம் பெண்ணா பரவங்கள புருஷங்கால தொட்டு கும்பிட்டு இருக்கா. கேட்கல. இப்ப எந்த தாய்மார்களும் புருஷங்கால தொட்டு கும்பிடுவாளா? உன் காலை தொட்டு கும்பிட்டா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் என்று மதித்த காலம் இப்பவும் இருக்கு. அது காலங்கள் மாறி போச்சு. ஒரு தாய்மார்கள் கணவனை தெய்வமாக மதிக்கணுமானா நீங்களும் அப்படி நடந்துக்கிடணும். இவர் போவையில மாப்பிளையா போவாரு, அப்ப மதிக்க தோணுச்சு. ஆமா இப்ப மிதிக்க தோணுது. என்ன செய்ய முடியும்? இவர் அப்படித்தானே வருவாரு. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க ஆத்தா கிருபையில ஒரு 2 மாசம் நிம்மதியா இருந்துக்கிடுவாங்க. போவையில மாப்பிள்ளை வெள்ளை போவாரு. ஓய்வு முதல் 145க்கு லிஸ்ட். காலங்கள் மாறி போச்சு. இன்னும் 10 நாள் கழிச்சு வரும் லிஸ்ட். ஆமா உண்மைதானே. நீங்க இன்னையில இருந்து சேனல்ல எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாட்சி. நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா எனக்கு இங்கிலீஷே தெரியாது. நான் உன்னை வாழ்த்துதேன். ஹாப்பி நியூ இயர். என்ன அதான் சொன்னாங்க. அது காலங்கள் மாறி போச்சு. ஆமா இப்போ உள்ள காலங்கள் இப்பவும் இருக்கு. ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா வீட்டுக்காரமா கணவன் வரங்குள்ள சோறு கறிய பொங்கி பொங்கி பொறிச்சு ஒரு வெண்ணுங்கினையும் போட்டு வச்சு ஐயாவை எதிர்பார்த்து சிரிச்ச முகத்தோட வாங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு கவலை இருந்தாலும் உதட்டுல ஒரு சிரிப்பு இருக்கணும். அவரை கடிச்சு திம்பவான்னு இருப்பா. களைப்போடு வந்த கணவனை ஐயா வாங்க வாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் ஆகி போச்சோ? வந்துட்டீங்களான்னு கேட்டா அவருக்கு யானையை தூக்கி சுமந்துட்டு வந்தாலும் பூனையை தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். வந்துட்டியா அப்படி கடுப்போடு அப்படின்னா அவர் 145 50 ரூபா பக்கத்துல வாங்கிட்டு தான் போவார். அப்ப அவருக்கு கோபம் அதிகமா தானே ஆகும். ஆமா உண்மைதானே. குளிங்கையான்னு சொல்லி கணவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். தாய்மார்கள் அந்த காலம் முதுகு துவைச்சு விடுவாங்க குளிக்க சொல்லி. உண்மைதானே. இப்ப அதெல்லாம் நின்று போச்சு. உங்க உழைப்போ அப்படித்தான், அவங்க தேய்ப்போ அப்படித்தான். முதுகுலாம் தேய்க்க போறது கிடையாது. வீர சமத்த விக்கிரமாதித்தன் வியாயாமலை பெருமலையில வரப்பு வெட்டினார்னா மண்ணு முதுகுல விழும். இப்ப போட்ட மம்படியை புடுங்க முடியுமா? இப்ப உங்க 5 பேருக்கும் போட்ட மம்படியை புடுங்க பலம் இல்ல. குத்தன உமிக்கு குருணி உம்மி தூக்க முடியல. என்ன பேச இருக்கு? என்ன செய்ய முடியும்? அதே போன்று பார்வதா தேவி சிவபெருமாளுக்கு பாத பூஜை முடித்து களைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருக்கும் பொழுது இறைவனாகிய சிவபெருமாள் 14 லோகங்களை படைத்த சிவனை கண்டாள் பார்வதி. சிவபெருமாளே, உலகம் அனைத்தும் உங்களைத்தான் வணங்கி வருகின்றது. காலையில மாலையில படியிழந்து தாங்கள் கைலாசம் வரும் பொழுது 7 உலகமெல்லாம் உங்களை வணங்க தாங்கள் இருவேர்களை வணங்கக்கூடியவர்களே நான் அறிய வேண்டும். அப்ப ஆண்டவன் பார்த்தார், நான் 7 லோகத்தை படைத்தாலும் எனக்கு மேல் ஒரு பகவான் இருக்கின்றார்கள். அகில உலகம் அனைத்துக்கும் ஆதித்தனாகிய பகவான் ஒளி கொடுத்து வருகிறாரே. சூரியன் என்னுடைய வலதுகண், சந்திர பகவான் என்னுடைய இடதுகண். சூரியனும் சந்திரனும் இல்லைனா அந்த உலகம் ஏது? அதற்காகத்தான் எனக்கு மேலாகப்பட்டவரை நான் வணங்கி வருகிறேன். அத பார்வதி நம்பினாளா? சிவபெருமாளை நாம் பரிசோதனை செய்தாக வேண்டும் என்று தன்னுடைய கரங்களை கொண்ட ஆண்டவன் திரு கண்களை மறைத்தார். ஈஸ்வரியால் பார்வதியால் ஈசனோட கண்ணதைத்தான் சக்தி அவ மறைத்த போது 7 லோகமெல்லாம் இருள்மயமா இருக்குதையா. பாரேழ உவனமெல்லாம் பாலடைந்து அருளும் இல்ல பொருளும் இல்ல. கையிலே தேவ முனிவர்கள் எல்லாம் திக்கு தெரியாமல் திகைத்து நிற்கின்றார்கள். எங்க போவோம்னு தெரிய மாட்டேங்குது. அசையும் பொருள் எல்லாம் அசையாமல் நிற்கின்றது. அன்றுதான் சிவபெருமாள் நாமளுக்கு இருக்கும் கண்களை மறைத்தாள் பார்வதி. இன்னும் ஒரு கண்ணை நாம் காண்பிக்க வேண்டும் என்று இறைவன் நெற்றிக் கண்ணை திறந்தார். அங்கே நீலகண்ட பகவானும் நெற்றிக் கண்ணை திறந்த போது நீண்ட ஒளி ஆகுதையா. உடையவன் பகவானும் உச்சி கண்ணை உலகம் ஒளிமயமாகுதையோ.
உச்சிக்கண்ணை திறந்த போது உலகமெல்லாம் ஒளிமயமாச்சு. சிவபெருமாளுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. ஆண்டவன் வேர்வை பூமியில் விழுந்துதானா இந்த உலகம் தாங்காது என்று 1008 சடாமுடியிலே ஆண்டவன் ஒரு சடை எடுத்தார். வேர்வை நீரை ஒரு கடலாக பிறவி செய்தார். சிவபெருமாள் 7 சப்தாசாரம் சூழ்ந்த கடல்களை பிறவி செய்து அந்த 7 கடலுக்கும் என்ன பேர் தெரியுமா? ஓங்கும் சம்பாதீவு கப்பல், ஒன்றாங்கடல் உவர்கடலாம், காங்கும் சம்பாதீவு கப்பல், இரண்டாங்கடல் கருங்கடலாம், மூன்றாங்கடல் மோர்கடலும், நாலாங்கடல் தயிர்கடலாம், ஐந்தாவது கடல் அதுதான் அழகான பால் கடலு, ஆறாங்கடல் நல்ல தண்ணீர், ஏழாவது கடல் அதுதான், ஏழாவது கடல் அதுதான் ஏக பெருங்கடலா. கடலுக்கு அப்பால் பளிங்கு வர்ண பாறை ஒன்று, அந்த பளிங்கு வர்ண பாறையிலே சொர்ணம் என்ற பூமியிலே படந்தோதோர் ஆலமரம், அந்த ஆலமரம் அடியாதியிலே கபிலம் என்ற சுனக்கரை, அந்த சுனக்கரை பக்கத்திலே சுனக்கரை பக்கத்திலே கருநாகம் ஒன்று வாழுதையா. ஏழாவது கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ண பாறை ஒன்று. 7 கடலுக்கு அந்த பரம்பரை இருக்கு. அந்த பளிங்கு பாறையின் அடியிலே சொர்ணம் என்ற ஒரு பூமி, பெரிய பூமி. பாறை பளிங்கு பாறை, பளிங்கு பாறை பூமி சொர்ண பூமி. ஆமா, அந்த சொர்ண பூமியின் அடியிலே வாங்க. ஆமா, கபிலம் என்ற ஒரு சுனை. சரி, அந்த சுனக்கரையின் அருகிலே ஆமா வாழ்ந்து வருகின்றது கருநாகம். இப்ப பெரிய கருநாகம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த கருநாகமானது தன்னுடைய கற்ப கலசம் என்ற அமிர்தமானதை ஆமா ஒரு கலயத்திலே கக்கி விட்டது. ஓ, அந்த மண்ணு கலயத்துல அப்படி கக்கி விட்டுருச்சு. கற்ப கலசம் என்ற அமிர்தத்தை தான் வயிற்றிலே சுமர்ந்து, தன் வயிற்றிலே சுமந்து அந்த கற்ப கலசத்திலே தங்கின அமிர்தமானதை ஒரு கலசத்திலே கக்கி விட்டு சென்று விட்டது. அந்த கலச கடை அப்படியே போய்கிட்டே இருக்குமா? அப்படி அந்த கற்ப கலசம் அமிர்தத்தை ஒரு கலயத்திலே கக்கி விட்டு கருணாகம் சென்ற போது அந்த கானகத்தின் வழியாக யார் வருகின்றார்? யார் வாரா? சக்தியின் தவ வலிமை படைத்த சக்திமா முனிவர் வருகின்றார். அவர் பெரிய முனிவர். அந்த சக்திமா முனிவர் மூவாசை வருத்தவர் அல்லவா? சக்திமா முனிவர் அவர் முனிவர், சக்திமா முனிவர் அவர் கானகம் வழியாக வருகின்ற வேளையில அந்த கற்ப கலசத்தில பிறந்த அமிர்தம் அதை கண்டாரே. அமிர்தம் அதை கண்டல்லவோ சக்தி முனிவரோ நாகம் கக்கி வைத்த கற்ப கலசத்தில இருந்து கக்கிய அமிர்தத்தை கண்டார். இந்த கலயத்தில இருக்க அமிர்தத்தை கண்டு நாகம் கக்கினாலும் அந்த அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சுதானே, இது ஆகாயத்துக்கும் உதவாது, பூமிக்கும் உதவாது. யாருக்கு உதவாது? பூமியிலே வாழக்கூடிய மக்களுக்கும் உதவாது. யாருக்கு அது உதவும்? தேவ முனிவர்களுக்கும் உதவாது. ஆமா, இந்த உதவாத பொருளை நாம் என்ன செய்வது? நம்ம என்ன செய்ய போறோமோ தெரியலையே என்ற அர்ஜுனை மந்திரத்தை உச்சரித்தார். அந்த மந்திரத்தை உச்சரித்த போது கலயத்தில இந்த அமிர்தத்தில இருந்து 7 பெண்கள் அரக்கி போல் வந்து பிறந்து வருகின்றார்கள்.
அந்த 7 பெண்கள் யாரெல்லாம் தெரியுமா? யார் யாரெல்லாம்? காளி காளி என்றோருத்தி, காளி என்றோருத்தி, காலாஸ்திரி என்றோருத்தி, நீலி என்றோருத்தி, நீலகண்டி என்றோருத்தி, ஐயன் நீலி என்றோம், சூலி என்றோம், செல்வி என்றோம் 7 நல்ல அரக்கியர்கள், 7 பெண்களுமே ஏற்றமுடன் பிறந்துவாரோ. காளி காளி என்றொருத்தி, காலாஸ்திரி என்றொருத்தி, நீலி நீலி என்றொருத்தி, நீலகண்டி என்றொருத்தி, நீலி சூலி செல்வி என்றும் 7 பெண்கள் பிறந்து வருகின்றார்கள். இந்த 7 பெண்களையும் பிறவி செய்து சக்திமா முனிவர் சென்று விட்டார். இந்த 7 பெண்கள்ல 4 பெண்கள் இல்லறத்தை தேடி சென்று விட்டார்கள். 3 பெண்கள் நல்லறத்தை தேடி வாழ்ந்து வருகின்றார்கள். இல்லறம் என்றால் என்ன, நல்லறம் என்றால் என்ன? மாமாட்ட கேளுங்க, அவர்தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளு. இல்லறம்னு சொன்னா அவர்தான் எல்லாத்துக்கும் மூத்த ஆளு. கல்யாணத்தை முடிச்சு புள்ளிய குட்டியோட இருக்கணும். விவரங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்கறத விட பெரிய மனுஷங்கிட்ட தான் கேட்கணும். பெரிய ஆளுக்கு வரும் தெரியாது. மாமா மாமா, இல்லறம் என்றால் என்ன, நல்லறம் என்றால் என்ன? இல்லறம் என்றால் என்ன? ஐயா, இல்லறம் என்று சொன்னா அப்படியா? ஆமா. இல்லறம் என்றால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3ஐயும் தேடி தெரிந்து வரக்கூடியதுதான். ஆமா. இல்லறம் என்றால் குடும்ப வாழ்க்கை. காரியம் கணக்கு கல்யாணம் வச்சு புள்ளிய விட்டோட இருக்கணும். அதான் இல்லற வாழ்க்கை. அதுதான் இல்லறம். 4 பெண்களும் இல்லறத்தை நாடி சென்று விட்டார்கள். 4 பெண்களும் நல்லறம் என்பது என்ன? என்ன என்ன? பொட்டும் பட்டையும். ஆமா, பொட்டும் பட்டையும்னா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மூவாசை வெறுத்தவர்கள். அவர்தான் முற்றும் சிறந்த முனிவர் சொல்லுவாங்க. என்னது? முனிவர், முற்றும் திறந்த முனிவரா? ஆமா, முற்றும் சிறந்த முனிவர்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியலா? ஆசை எந்த ஆசை இருக்காது. நல்லறம் என்பது கல்யாணமே வேண்டாம்னு இருக்காங்க பத்தியலா? ஆமா. ஏற்கனவே இக்காலத்துல நல்லறத்தில் வாழ்வதுதான் நல்லதுன்னு நினைக்காரு கொடுத்துக்காரு. ஆமா ஆமா. ஏன் கல்யாணம் முடிச்சோம்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, சொல்லுவாங்களே நாட்டுக்குள்ள. அப்படி அனுபவப்பட போய் தானே படக்குன்னு சொல்லிட்டா. ஆமா, எங்க மாமா வாழ்க்கையெல்லாம் செல்வாக்கான வாழ்க்கை, அதனால அவருக்கு படக்குன்னு சொல்ல முடியல. முடியல. அவன் இல்லறத்துல ஈடுபட்டு நல்லறம் எப்ப கிடைக்கும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த 3 பெண்களுமே நல்லறத்தை நாடி இருக்கின்றார். அப்படின்னா ஆண்கள் வாடையே ஆகாதுன்னு இருக்கா. அந்த பெண்களுக்கு ஆண் வாடை அடிக்க கூடாது. இந்த 3 பெண்களுக்குமே ஆண்கள் வாடையே பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது கானகத்திலே நீலி சூலி செல்வியானவள் 3 பெண்களும் பார்த்தார்கள். நாமல் இந்த கானகத்திலே தனியாகவே நல்லறத்திலே ஈடுபட்டு வாழ்ந்து வருகின்றோம். சரி, ஆனாலும் நமக்கு என்று ஒரு ஆசை இருக்கிறது. ஆமா, உண்மைதானே. என்ன ஆசை இருக்கு? கல்யாணமே வேண்டாம், ஆனா 3 பெண்களுக்கும் குழந்தை வேண்டும்னு ஆசைப்படுதாங்க ஐயா. கல்யாணமே வேண்டாமா, குழந்தை வர வேண்டாமா அவளுக்கு? எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. எப்படி கிடைக்கும் மாமா?
கல்யாணமே வேண்டாம்னா குழந்தை எப்படி கிடைக்கும்? தத்தெடுக்கணும். நாமல் 3 பேர்களுக்கும் குழந்தை வேணும் என்று எண்ணி இந்த 3 பெண்களுமாகவே சேர்ந்து சக்தி மாமுனிவரைத்தான் சக்தி மாமுனிவரைத்தான் அவர் கானகம் சென்ற போது குழந்தை வர வேணும் என்று ஆண்டவன் தான் நினைத்து அருந்தமும் இருக்க போறார் அருந்தமும் இருக்க போறார் அவர்கள் பகவானை தான் நினைத்து பாரத்தவன் இருக்கவாரார் நீலி சூலியவா செல்வியவளானவளும் கங்கையில நீராடி குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து சாட்சாதி சிவபெருமாளை மனதிலே எண்ணி அவர்கள் சார்ந்து கொண்டு நல்ல தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் பாலாலே தரமொழிகி பன்னீராலே கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டு அவர்கள் கோலம் போட்ட இடம் அதிலே குருத்து வாழை இலை விரித்து ஒரு விநாயகரை பிடித்து வைத்தார் நிறநாளி நிறமறக்க தெச்சனை தேங்காய் பழம் தீபதூபம் ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடம் அதில அரணாரதான் நினைத்து அருந்தவமும் செய்து வார பெருமாளையே எண்ணி நீலி சூலி செல்வி 3 பெண்களுமாக நாமளுக்கு மடியில் வைத்து விளையாடுவதற்கு ஒரு மதலை வர வேண்டும் என்று சிவனை எண்ணி 1 வருடம் 2 வருடங்களாகவா 12 வருஷமும் தவம் இருந்து வருகின்றார். உண்ணாமல் உறங்காமல் உடையவன் சிவபெருமாளை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் அரணாரை மறக்காமல் தவம் இருந்து வருகின்றார். ஆண்டவனை தான் நினைத்து 3 நல்ல பெண்களும் அருந்தவமும் இருக்கும் போது சிவனாரை தான் நினைத்து சிறந்த தவம் இருப்பார். பகவானை தான் நினைத்து பாரத்தவ இருந்து வார கடவுளை தான் நினைத்து கடவுளை அவர்கள் கடியாதவோ சுவாமி ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா அடியான் செய்யும் தவத்தை பாரும் அடியான் செய்யும் தவத்தை பாரும் அடே ஈஸ்வரரே இறையோனே சம்போ சங்கரா
ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா போட் 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 சுவாமி படியளக்கும் சொல்லு படியளக்கும் படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரும் பக்தே செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஆண்டவா இறையளக்கும் ஐயா இறையளக்கும் இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அப்படி தவம் இருந்து வரபோது ஆதி வெள்ளி கைலாசம் அரக்கையர்கள் தவம் அதுதான் ஆடுதையா செய்யுதையா நகலாத கைலாசம் நகலாத அது நகண்டு மெல்ல ஆதி கைலை மலையே அசைது ஆடுது ஆடாத கைலாசம் கிடுகிடுன்னு நடக்குது சிவ கைலாசத்திலே சிவனும் சக்தியுமாகவே அமர்ந்திருக்கும் பொழுது ஆமா ஆதி பராசக்தி இந்த தவநிலையை கண்டார் இவருடைய தவத்தை கண்டு சுவாமி யாரு எப்பவும் தவம் செய்தாலும் இவரை நினைத்தாலும் உடனடியாக வரம் கொடுப்பாரே ஆண்டவனே வரம் கொடுக்க புறப்படுகிறாரா இன்று 12 ஆண்டு காலம் செய்த தவத்தின் மகிமையினால் கைலாசமே நடுங்குகின்றது கிடுகிடுகிடு நடக்குது ஏன் இவர் இன்னும் இதை கண்டுக்கிடாம இருக்காரு ஆமா ஆதிபராசக்தி சிவபெருமாளை அழைத்தா பரமேஸ்வரா சிவசிவா கைலை மலையை நடுங்கக்கூடிய அளவுக்கு தவம் இருக்கின்றார்கள் ஆமா அவர்களுக்கு தவத்தை ஏன் நீங்க பார்க்கவில்லை ஏன் பார்க்க மாட்டீங்க பார்வதி என்ன நியாயமாகவே தவம் இருந்தார்களே ஆனா ஆனா நான் உடனடியாக சொல்வேன் ஆமா ஒரு போராட்டம் போராடணும் அப்படின்னா என்ன நியாயமான போராட்டமா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வம்பு வழக்கு பேசினாலும் நியாயமான பேச்சா இருக்கணும் கரெக்டா பேசணும் எங்க மாமா மாதிரி சால்ரா அடிக்கப்படாது அவ்வளவு மாதிரி நியாயம் சொல்ல முடியாது. சிஞ்சா சிஞ்சா அடிக்க கூடாது ஆமா இன்னொன்னு தெரியுமா என்ன சால்ரா அடிச்சாதான் சத்தம் வெளியே வரும் ஆமா இல்லைன்னா வராது இல்லாட்ட வராதுல ஆமா சிஞ்சான்னு வரணும் மாமா நியாயமான ஆள் பார்த்துக்கோங்க ஆமா கண்ணுல கண்டதை கட்டுன்னு சொல்லிடுவாங்க இப்ப கரெக்டா சொல்லுவாரு ஆ. அப்ப அது நியாயமும் தர்மமும் ஒண்ணு தீர்ப்பு கேட்கணும் அப்படின்னா அவள்கிட்ட கேட்கலாம் ஆமா அப்ப ஆதிபராசக்தி சிவபெருமாளை அழைத்து அழைத்துக் கொண்டு சுவாமி இறைவா ஏன் இவர்கள் தவத்தை இதுவரைக்கும் காணாமல் இருந்து விட்டீர்கள் இதனால இதுவரைக்கும் ஏன் பார்க்கல அம்மா என்ன நியாயமாகவே தவம் இருந்தா உடனடியாக சென்றிருப்பேன் ஆமா இவர்கள் பிறந்த 7 பேர்கள்ல 4 பேர்கள் இல்லறத்தை தேடி சென்று விட்டார்கள் சரி இவர்கள் 3 பேர்களுமே நல்லறத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள் ஆமா இருக்கும் தவம் நியாயம் அல்லன்னா நியாயம் கிடையாது நியாயமற்ற தவத்தை செய்து வருகின்றார்கள் ஆமா அது என்ன நியாயமில்லாத தவம் அது தெரியலையா 3 பேர்களுக்குமே ஆண்கள் வாடையே ஆகாதுங்கிறாங்க சரி கல்யாணமே வேண்டாம்ட்டாங்க வேண்டாம்னு சொல்லுதா ஆனா 3 பெண்களுக்குமே குழந்தை வேணும்னு கேட்டா நான் எப்படி கொடுப்பது நான் உங்களுக்கு எப்படி நான் வாக்களித்து நான் வரத்தை கொடுக்க முடியும் குழந்தைனா என்ன ஆமா நம்ம சாமி பாக்கெட்ல யாருக்கு படக்குன்னு எடுத்து கொடுத்துக்கட ஆமா, இல்லாம அள்ளி கொண்டாந்து கொடுத்துட முடியும் அம்மா கருணை காமிக்கணும் நமக்கு கடையிலே யாருக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது 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 அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை என்னால் கொடுக்க முடியாது என்னால முடியாது யார் அவர்களை படைத்தாரோ அந்த சக்தி முனிவரை அழைத்து அவர்கள் தவம் இருந்து இருந்து அவர்களை வரவழைத்து அவர்கள் கேட்கும் வரத்தை கேட்கட்டும் ஆமா
ஆண்டவன் சிவபெருமாள் ஆதிபராசக்தி அழைத்தாள் பார்வதி ஈஸ்வரி பராசக்தி நீ உடனடியாக சென்று 3 பெண்களுக்கு முன்பாக சக்திமா முனிவரை எண்ணி தவம் இருக்க சொல்லு. ஆமா அவர் எண்ணத்தை அவர்கள் பூர்த்தி செய்வார் என்று சொன்னார். மக்களை எப்படி சொல்லிட்டாரு? அப்படியே ஆட்டுமென்று அப்படியே ஆட்டுமென்று ஆதிசக்தி பார்வதி 3 நல்ல பெண்கள் பக்கம் முக்கண்ணியால் ஓடி வந்து நீலி சூலி அம்மா தாயே செல்வி என்னுடைய வார்த்தைகள் உங்கள் தவத்தை பூர்த்தி செய்ய ஆமையா தாட்சாகினி ஆகிய பார்வதாதேவி நான் வந்திருக்கின்றேன். ஆதி பராசக்தி வந்திருக்கேன். சிவபெருமாளை எண்ணி தவம் இருப்பது நியாயம்தான். இருக்கும் தவம் நியாயமானதாக இருந்தாலும் நீங்க கேட்கும் வரம் நியாயமில்லாத வரமாக இருக்கிறது. நியாயமே கிடையாது. அடியோர்களுக்கெல்லாம் எளியோன் சிவபெருமாள் சங்கரல். ஆனாலும் உங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய வேணுமானா யார் உங்களை படைத்தாரோ அந்த சக்தி முனிவரை எண்ணி நீங்கள் தவம் இருந்து பாருங்கள். சக்தி முனிவர் வருவார். உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவார் என்று ஆதிபராசக்தி சொல்லி ஆகாயம் சென்று விட்டார். அந்த வேளையிலே நீலி சூலி செல்வியானவள் 3 பேர்களுமாக சக்தி மாமுனிவர் ரைத்தா முனிவர் சக்தி மாமுனிவர் ரைத்தா முனிவர் 3 பேரும் தான் நினைத்து மகிமையோடு தவம் இருந்தார். அப்படி சக்திமா முனிவரை எண்ணி 3 பெண்களுமே தவம் இருந்து வருகின்றார்கள். சக்திமா முனிவரோ அங்கிருந்து வருகின்றார். நீலி சூலி செல்வி அழைத்தார். அம்மா என்னை எண்ணி தாங்கள் தவம் இருந்த காரணம் என்ன? நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு என்ன வேணும்? சுவாமி தாங்கள் எங்களுக்கு ஒரு வரம் தர வேண்டும். உங்களுக்கு என்ன வர வேணும்? சிவனை எண்ணி வருடம் 12 காலமாகவே நாங்கள் தவங்களை செய்தோம். தவமனா தவம் சாதாரண தவமா செய்தோம். சாதாரண தவமா? நாங்கள் இருக்கும் தவத்தின் அருகிலே எங்களுக்கு காற்றடித்து மணல் குமித்து கரையாம்புற்று வளர்ந்திருக்க பல்களெல்லாம் பாசு பெற்று பல ரோமங்கள் சடைகள் பின்ன மண்டையில் சில குருவி மண்டபங்கள் கட்டிட அப்படி மகிமையோடு நாங்கள் தவம் இருந்தோம். சரி, சிவபெருமாள் வரவில்லை. கிடையாது. ஆதி பராசக்தி உங்களை எண்ணி தவம் இருக்க சொன்னார்கள். நாம் தவம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமா சக்திமா முனிவரே, என்னையா எங்களுக்கு தாங்கள் ஒரு ஆமா ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆமா உங்களுக்கு என்ன ஆசை? உங்களுக்கு என்னமா உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க. எங்க 3 பேர்களுக்கும் ஆமா குழந்தை வேண்டும். உங்க 3 பேருக்கும் புத்திரவாகி உங்களுக்கு வேணுமா? இது என்ன அநியாயம்? என்ன தருமோ? நல்லறத்தில் வாழக்கூடியவர்கள் குழந்தை வரம் கேட்டால் எப்படி கொடுப்பது? கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஆண்கள் ஆகாத ஆண் வாடை அடிக்க கூடாது என்று வாழ்ந்து வருகின்றீர்களே, குழந்தை வரத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? முடியாது முடியாது முடியாது. குழந்தைன்னு ஒண்ணு வேணுமானா கல்யாணமாக வேண்டும். கல்யாணமானவர்களுக்கே அநேக மக்களுக்கு பிள்ளை இல்லாமல் அம்மா முத்தாரம்மளை வணங்கி குழந்தை வரம் பெற்றிருக்கிறார்கள். திருமணமே ஆகாத உங்களுக்கு எப்படி நாங்கள் குழந்தை வரம் கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க? அப்ப 3 பெண்களும் என்ன கேட்கிறார்கள்? சக்திமா முனிவரே, எங்களுக்கு குழந்தை எப்படி வேணும் தெரியுமா? கணவன் இல்லா கை குழந்தை, கணவன் இல்லா கண்டிப்பா கொடுக்க, ஆளன் இல்லா அன்புடனே, புருஷன் இல்லா புத்திரன், புருஷன் இல்லா புகழுடனே கொடுக்கணுமே. எங்கள் மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும், சிரித்து விளையாட சிசுவு ஒன்று, கொஞ்சி நானும் குழந்தை ஒன்று, பெண்களுமே சக்திமா
முனிவரை அழைத்து கேட்கிறார்கள். ஆமா சக்திமா முனிவர் சொன்னார், இது நியாயமற்ற ஆசைதானே. நீங்க ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கம்மா. உனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை வேணும், கனவுல கை குழந்தை கேட்க. அவளுக்கோ ஆளன் இல்லாத ஆண் குழந்தை வேணும், ஆளல் இல்லாத ஆண் குழந்தை வேணும் உனக்கு. புருஷன் இல்லாத புத்திரன் வேண்டும். நீ கேட்க என்கிட்ட. அப்படி குழந்தை வரம் நான் உங்களுக்கு நிச்சயமாக தர வேணுமானா உங்களுக்கு தரணும்னா பசி அப்பம்மா. ஆமா சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. ஆமா பசியில கண்ணை புடுங்குது. நான் இல்ல ஆ, சக்தி முனிவர், நான் எல்லாம் முங்க பிடிச்சிட்டேன். அதான கேட்க. பசிக்க பசிக்க உண்டவங்க தான் உரஞ்செலுத்துவாங்க, சாப்பிடலன்னா உங்க 5 பேர் முன்னால ஆவிய போக்கடிக்க முடியுமா? ஆமா யாருக்கெல்லாம் வில்லு பாட்டுலாம் சாப்பிடாம தான் படிக்கணும். சாப்பிடாம படிச்சா தான் சாரீரம் நல்லா இருக்கும். ஆ, மாம்பால்லாம் சங்கு வரைக்கும் சாப்பிட்டா தான் சங்கதி இல்லாம இருக்கு. சின்ன சின்ன ஆமா இரவுல ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரவில் உணவருந்தாதவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குமா ஏ அப்பப்பப்பப்ப. அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நான் சொல்லல, அதுக்காண்டி நான் சொன்னோம்னு பட்னியா இருந்துறாதங்க. அதுக்கு தான் நான் நைட்ல சாப்பிடவே மாட்டேன். அதுக்கு தான் அண்ணாச்சி எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்காங்க, கருப்பட்டி மிட்டாய், தொண்டைக்கு இதமா இருக்கும். கருப்பட்டி மிட்டாய். ஆமா, எனது அன்பு சகோதரர் ஆமா இந்த குலசேகரப்பட்டினத்திலே ஆமா 2026ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்விழாவை முன்னிட்டு எனக்கு ஸ்வீட் வழங்கி ஜித்து யூடியூப் சேனல் ஆமா அண்ணா உரிமையாளர் இந்திரஜித் அண்ணார்கள். இப்ப இந்திரஜித்தியா? ஆமா இந்திரஜித்து, இந்திரனையே ஜெபித்தவர். ஏ கப்பங்கப்பா. ஆமா எனது அன்பு சகோதரர். சரி, நான் எங்க வில்லு படிச்சாலும் நான் தான் கூப்பிட மாட்டேன். ஆமா ஏன்னா அண்ணாச்சி ரொம்ப லாங்கில் இருக்காங்க. ஓ 8ஆம் கையில இருக்காங்களா? ஆமா. அப்படியா? நான் சின்ன பிள்ளை, அதனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் விளம்பரமாகணும். இல்ல அவ யாரு கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாரு. வந்துருவாங்க, அவங்களுக்கு டைம் இல்ல, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா ஆமா. என் மீது எப்பவும் பாசம் உண்டு, ஆமா பற்று உண்டு, மரியாதை உண்டு. ஆமா ஆமா. அண்ணாச்சி எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, 5 ஸ்டார் வாங்கிட்டு வருவாங்க. கேட்டா இன்னைக்கு முட்டாய் தான் இருக்கு அப்படின்னாங்க. முத இடிப்பு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? புது வருஷம் பிறக்க போகுது. புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆமா எனக்கு 101 லட்சத்தை 101 கோடியாக இந்த 2026ஆம் ஆண்டு அம்மா வாசல்ல முத கிடைச்சிருக்கு. என்னைக்கு நம்மளுக்கு செல்வாக்கு தான். இந்த கொலசை முத்தாரம்மா வாசல்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னார்களும் அனைத்து யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அவர்கள் குடும்ப குல கோத்திரமும் ஆமா உண்மைதானே எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். அம்மாளை பிரார்த்தனை செய்கின்றேன். அன்னார்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா உண்மைதானே. அப்ப 3 பெண்களையும் சக்தி மாமுனிவர் அழைத்தார். அம்மா உங்கள் ஆசையை நிறைவேற்றணுமானா என்ன? என் வயிறு நிறைஞ்சாதான் உங்க வயிறு நிறையும். ஆமா சொல்லுவாங்கல்ல, என் வயிறு நிறைஞ்சா எங்க வருது பசுமாடு. அம்மா என் வயிறு நிறைஞ்சாதான் உங்க வயிறு நிறையும். உண்மைதானே. நான் சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆச்சு. நீங்க 3 பெண்களும் குளித்து நீராடி எனக்கு அன்னாகாரம் படைத்து ஆமா எனக்கு சாப்பாடு போடுங்க. எனக்கு வயிறார பொங்கி பொரிச்சு தட்டுங்க. வயிறார சாப்பிட்டா தான் மனசுல எனக்கு சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஆனந்த சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எப்படி வேணும்? எப்படி வேணும் உங்களுக்கு? என்ன சாப்பாடு வேணும்? என்ன பொங்கல் வேணுமா? சாமிகளுக்கெல்லாம் சைவம். அப்ப என்ன வேணும்? ஒவ்வொரு சாமியும் கண்ணை உருட்டிக்கிட்டு வருது, இன்னும் 1 வாரம் எப்ப தீரும் புரோட்டா சாப்பிடணும்னு. 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம். 21 வகை கறி. எல்லா காய்கறியும் போட்டு எனக்கு சாதம் கறி படைத்து எனக்கு சாப்பாடு கொடுங்க. எனக்கு தலைவாழை இலை விரிச்சு சாப்பாடு போடுங்க. அப்புறமா நான் உங்களுக்கு குழந்தை வரத்துக்கு உண்டான வழியை சொல்றேன். ஆமா அப்படி ஆட்டும் என்று நீலி சூலியவா செல்வியான பெண்ண வெள்ளம் பெண்ண கங்கையில நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநீற்று காப்பணிந்து சக்தி மாமுனிவருக்கு அன்னாகாரம் பொங்குவார்கள். 21 வகை கறியும் ஏற்றமுடன் தான் படைத்து சார்ந்து கொண்டு நல்ல சந்தனத்தால் கோலம் போட்ட
அதுல தலவாழை ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா தலவாழை விலையில தான் விருந்து கொடுக்கணுமா. சில பொம்பளைங்க சண்டை வந்தா சொல்லுவாங்க, ஓ வீட்டுக்கு வந்தமலா தலவாழை இலை விரிச்சு எனக்கு சாப்பாடு போட்டுட்டான். வீட்டுக்கு வந்த போரே பக்கத்துல தானடா இருக்காங்க, என்னைக்காவது கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. நாளைக்கு தலவாழை அரைச்சு பொங்கி தட்டிட்டனா. ஒரு விருந்தாளிகளுக்கு தலவாழை இலையில தான் சோறு போடணுமா. தலவாழை இலை விரிச்சு பொங்கி புடிச்சு அப்பதான் சாப்பாடு கொடுக்கணும். மாமா எல்லாம் குருத்து வாழையத்தான் போய் வெட்டுவாங்க. ஆமா, அது பெரிய புண்ணியம் தானே. அதுதான் லேசா இருக்கும். அப்ப பெரிய தலவாழை இலை விரிச்சு தலவாழை இலை விரித்து கறிவகைகள் தான் படைத்து சக்தி மாமுனிவருக்கு அண்ணா ஆகாரம் படைப்பார்கள். குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி பட்டு கட்டி மங்கையர்கள் 3 பேர்களும் சக்தி மாமுனிவருக்கு தலவாழை இலையிலே விருந்து பலமாறினார்கள். சாப்பாடு வச்சு கை நிறைய கலகலகலன்னு கண்ணாடி வளையல் போட்டு வளையல் போட்டு தாய்மார்கள் வந்து இலையிலே சாதம் படைக்கும் போது கை நிறைய கண்ணாடி வளையல் போடணுமா. வளையல் போடாம பெண்கள் இருக்க கூடாதான். அப்படியா? ஆமா, வளையல் போடத்தான் ஆசை. தங்கம் 1 கிராம் 12,600க்கு போயிட்டு நேத்து. போட முடியாது. அவங்களுக்கு எடுத்து கொடுக்க ஆசைதான். எட்டணும்ல, ஏணி வைக்கணுமே. அந்த கால சின்ன பிள்ளைகள் இந்த வளையல போடணும்னா ஓலைனால வளையல் கட்டி இந்த கையில போட்டு சில புள்ளைய விளையாடுமா. ஓஹோ, இப்ப கொடுக்க முடியுமா? இப்ப வளைகளையே பிசிறுது, ஓலையை பிக்காம என்ன செய்யும்? நம்ம தங்கத்தால கை நிறைய வளையல் அணிந்து சக்தி மாமுனிவருக்கு சாதங்கரியை படைத்தார். ஆமா, சக்தி மாமுனிவரோ பலுமாறப்பட்ட விருந்தினை சாப்பிட்டார். ஆமா, யாப்பத்துல 2 யாப்பம் இருக்கு. பசியில உள்ள ஒரு யாப்பம், சாப்பிட்ட யாப்பம் 1 இருக்கு. பசி யாப்பம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பியாய் பிடிச்சிருந்தா அப்படிதான் யாப்பம் விடுவான். சாப்பிட்ட யாப்பம்னா எப்படி இருக்கும்? உஷாரா இருக்கும். அதுக்கு சக்திமா முனிவர் சாதத்தை அருந்தினார், இளைப்பாரினார். ஆமா சுவாமி, சுவாமி சாப்பிட்டாச்சு, இப்பமாவது எங்களுக்கு குழந்தைக்கு உண்டான வழிகளை சொல்லுங்க. எனக்கு புத்திரவாக்கியம் கொடுங்க இறைவா. ஏமா, சாப்பிட்ட உடனே வேலையை பார்க்க முடியுமா? கொஞ்சம் இளைப்பாற வேண்டாமா? சற்று நான் ஓய்வு எடுத்துக்கிடுதேன். ஆமா, சற்று ஓய்வெடுத்தார். சரி, பெண்கள் 3 பேர்களும் சக்தி மாமுனிவரை சுத்தி வணங்கி வருகின்றார்கள். சுவாமி, ஆமா, எங்க 3 பேர்களுக்கும் குழந்தை வர வேண்டும். அப்ப சக்தி மாமுனிவர் சொன்னார், நாம் ஒரு யாகத்தை வளர்த்து வருகின்றேன். இந்த யாகத்துக்கு முன்பாக நீங்க 3 பேர்களுமே குளித்து நீராடி தலையிலே பூச்சூடி யாகத்தின் முன்பாக வந்து அமர்ந்திருக்கணும். சரி, வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் நம்ம வளர்த்தோம்னு வைங்களேன். கல்யாணம் ஆயிடுதுன்னா மனைவியை கொண்டு வந்து இந்த கணபதி ஹோமம் முன்னால உட்கார வைக்கணும். 2 பேருக்கு 2 மாலையை போட்டு முன்னால வச்சு. கல்யாணம் ஆகல அப்படின்னா யார கூப்பிடணும்? அம்மால கூப்பிடணும்டா. ஆத்தாளையும் ஐயா மறந்துட்டான், அம்மா இருக்கிறாங்கிறதே மறந்துட்டான். எனக்கு கல்யாணம் முடிக்காட்ட ஆத்தாளையும் ஐயா கூட்டி முன்னால வச்சு. இதுக்கு முன்னால எல்லாம் அம்மானா சும்மாவா நாங்க. ஆமா, இப்ப சும்மா அம்மா, சும்மா அம்மா. அப்ப 2 பேரையும் அந்த யாகத்தை முன்னால வச்சு. பாத்தியாளா, பெத்தவா இருக்கும்போது ஆட்சியை தேடுதான். எப்படி பிள்ளை? யா ஆச்சி, யா ஆச்சியோ, வளர்த்த பாசம். ஆமா, அப்ப 2 பேரும் 2 மாலையை போட்டு முன்னால வச்சாச்சு. அப்படியா? ஆமா, 2 பேர் யார? புருஷனும் பொண்டாட்டியும். ஆமா, சக்தி மாமுனிவர் யாகம் வளர்க்கும் பொழுது என்ன நீலி, சூலி, செல்வி 3 பெண்களும் குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி பட்டு கட்டி இந்த நீலியானவள் தலையிலே நீலம்பூ சூடி இருந்தார். என்ன பூ? என்ன பூவே? நீலம்பூ. அந்த கலர் நீல நிறத்துல இருக்குமா, அதான் நீல பூவே. அந்த நீல கலர் பூ அன்னைக்கு எங்கேயோ பார்த்தனே. அந்த அந்த அம்மா சேரி மிந்தியில இருக்கு பாருங்க, சங்குப்பூ அந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? அவள் நீலம்பூ அணிந்திருந்தார். சரி, சூலி என்பவள் குமிர்தம்பூ அணிந்திருந்தார். குமிர்தம்பூ. செல்வி என்பவள் சூரியகாந்தி பூ, அதுக்கு பேரு ஆதித்தன் என்று பொருள். சூரியகாந்தி பூவுக்கு 3 பெண்களும் 3 பூவை சூடி பூவை சூடி கொண்டு அந்த சக்தி மாமுனிவர் வளர்க்கும் யாகத்தின் முன்பாக 3 நல்ல பெண்களும் 3 நல்ல பெண்களும் யாகத்துக்கு முன்னால்
அமர்ந்திருக்கும் வேளையில சக்தி மாமுனிவர் அவர் யாகம் அத வளர்ப்பாராம். வளர்த்தவரும் யாகத்தில சக்தி மாமுனிவர் வளர்க்கும் யாகத்திலே 3 பரல் பிறந்தது. 3 பரல் அப்படின்னா அது ஒரு அமிர்தம். இந்த 3 பரலையும் எடுத்து 3 பெண்கள் கையிலேயே கொடுத்தார். எம்மா உனக்கு குழந்தை வேணும்னு கேட்டல, இத சாப்பிடு. நீலையின் கையில் ஒரு பலர் கொடுத்தார். சூலையின் கையிலே ஒரு பரல் கொடுத்தார். செல்வியின் கையிலே ஒரு பரல் கொடுத்தார். 3 பேர்கள் கையில இருக்கும் பரலை சக்தி மாமுனிவர் அருந்த சொன்னார். இந்த பரலை அருந்துங்கள் என்று சொல்ல அந்த 3 பெண்களுமே பரலை அருந்தினார்கள். அறிந்தனதோர் மகிமையினால ரிஷிகற்பு ராத்தங்காது என்பார்கள். ரிஷிகற்பு ராத்தங்காது என்று சொல்வதை போல 3 நல்ல பெண்களுமே 3 நல்ல பெண்களுமே 3 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். பெண்களும் 3 பரலை அருந்தினார்கள். அந்த காலம் 10 மாதம் சென்றால் தான் ஒரு குழந்தை கையில கிடைக்கும். 3 பெண்களும் 3 பரலை அருந்தின 10 நிமிஷத்துல வயிற்றுல குழந்தை, கையில குழந்தை. 3 பெண்கள் கையிலையும் 3 ஆண் குழந்தை. இந்த 3 ஆண் குழந்தைக்கும் பேர் நாமத்தை சூட்ட வேண்டும். சக்தி மாமுனிவரும் நீலி சூலி செல்வியை அழைத்தார். அம்மா உன் கையில என்ன பிள்ளை இருக்கு? நீ என்ன பூ வச்சிருந்த தலையில? நீலம்பூ வச்சிருந்த. அதனால இந்த குழந்தைக்கு நீலன் என்று பெயர். நீலன் என்று அந்த குழந்தைக்கு பெயர் கொடுத்து சூலி நீ என்ன பூ வச்சிருந்த? குமிர்தம்பூ வச்சிருந்த. அதனால உன் கையில இருக்க ஆண் குழந்தைக்கு குமிர்தன் என்று ஒரு பெயர். நீ என்ன பூ வச்சிருந்த? சூரிய பகவானுக்கு ஆதித்தன் என்று ஒரு பெயர் உண்டு. நீ சூரியகாந்தி பூ வைத்திருந்ததனாலே அந்த ஆதித்தன் என்ற பெயரை சூட்டுகின்றேன். இந்த குழந்தைக்கு ஆதித்தன் என்று பெயர் கொடுத்தார். நீலம், குமுர்தன், ஆதித்தன் என்று 3 பிள்ளைகளுக்கும் 3 பேர் நாமத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு முப்புராதி என்று பெயர் சூட்டினார். அம்மாளுக்கு இன்னொரு பேர் உண்டு, முப்புடாதி அம்மான்னு ஒரு பேர் உண்டு. அவளுக்கும் 3 முகம் இருக்கும், முத்தாரம்மாளுக்கும் சில இடத்துல 3 முகம் இருக்கும். இந்த முப்புராதிக்கு அம்மனாக இருப்பதனாலதான் முப்புராதி அம்மான்னு ஒரு பேர் சூட்டுவாங்க. அப்படி 3 பிள்ளைகளுக்கும் பேர் நாமத்தை சூட்டி சக்தி மாமுனிவர் சென்று விட்டார். நீலன், குமுர்தம், ஆதித்தன் என்று பேராமத்தை சுட்டி அந்த சக்தி மாமுனிவரவர் இந்த இனிய ஹேப்பி நியூ இயரை முன்னிட்டு இனிய புத்தாண்டு 2020 ஆண்டு
ஆமா புத்தாண்டு நல்விழாவை முன்னிட்டு முன்னிட்டு இந்த சபையோர்கள் முன்னிலையிலே குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்த ஆமா தேவி முத்தாரம்மன் திருவாலய திருவிழாவை முன்னிட்டு சரி தம்பிக்கு ஊரு தெற்கு வள்ளியூர், ஆமா சொந்த ஊரு ஆமா வள்ளியூர் பக்கம் ராதாபுரம். ஆமா அவங்க கோயிலுக்கு நான் வில்லுக்கு போயிருந்தேன். ஆமா என்னை நல்லா கவனிச்சாங்க. குடும்பத்துல ஒரு சகோதரியாக என்னை ஏற்றுக்கொண்டு கொண்டு தம்பி டெய்லி நான் மறந்தாலும் என் தம்பி மறக்க மாட்டான். மறக்க மாட்டாரு. டெய்லி எனக்கு போன் பண்ணுவாங்க. என் சொந்த போன மகன். வெள்ளிக்கிழமை கூட அவங்க ஊருக்கு நான் ஒரு அரங்கேற்றத்துக்கு போயிருந்தேன். எங்க அக்கா மவன். அப்போ கூட தம்பி ஆமா நான் வருவேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆமா ஆமா போன வருஷம் என்னுடைய சிசிய பிள்ளை அத்தனை பேர்களுக்கு அழைப்பு கொடுத்தே வந்திருந்தாங்க. ஆமா இந்த வருஷம் நான் யாருக்கு அழைப்பு கொடுக்கல, அதனால ஒருத்தர் வரல. ஆமா ஆமா எதிர்பாராத விதமாக என் தம்பி சுடலையாண்டி சுடலையுடைய கோமரத்தார். சுடலனா சுடலதான் சுடல தச்சுருமா துடி கொண்டு வருவாரு. நாம் சகோதரி மாரியம்மாளுக்கு இந்த புத்தாண்டு விழாவை முன்னிட்டு ஆமா நான் எத்தனையோ மாலை மலர் மாலை பார்த்திருக்கேன். ஆமா பணமால நான் வில்ல ஆரம்பிச்சு இந்த 36வது வருஷத்துல ஆமா 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டை முன்னிட்டு எனக்கு ஆமா பணம் மாலை, அப்பனா பெரிய கிரீடம், பணத்தால கிரீடம் சொல்லுவாங்கல்ல, மன நிறைவோடு பெரிய கிரீடம் வச்சிருப்பாங்க. தம்பி நான் வருவேன்னு இன்னைக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா பணத்தால கிரீடம். எதிர்பாராத விதமாக எனக்கு பணம் மாலையும் பண கிரீடத்தையும் கொண்டு வந்து எனக்கு பாராட்டி அன்பு செலுத்தி உள்ளார்கள். ஆமா தம்பி சுடலையாண்டி அன்னார்கள் குடும்பம் குல கோத்திரங்கள் எல்லாம் வழி வழி வம்சங்கள் எல்லாம் அதோடு எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அம்மாளை பிரார்த்தனை செய்கின்றேன். ஆமா என் நாளை என்னாலும் நான் மறக்க மாட்டேன். முடியாது முடியாது. என் வாழ்விலே இது ஒரு முக்கியமான நாள். ஆமா அதற்கு அடுத்தாற் போல பனங்குடி மாநகரத்தை சேர்ந்த ஆமா தமிழ் பேராசிரியர், நம்ம சிசிய பிள்ளை ஒரு ஆசிரியருக்கு நான் ஆசிரியராக என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆமா ஆமா என்னுடைய சிசிய பிள்ளை ஐயப்பன் அவர்கள் ஆமா வருவேன்னு சொன்னாரே தவிர இப்படி சிறப்பு 2 செய்வாங்க. பேரும் பரிசோடு வருவோம்னு சொல்லல. ஆமா ஆமா தம்பி எனக்கு பட்டுச்சேலை கொண்டு வந்து பொன்னாடையாக போட்டு கௌரவப்படுத்தி உள்ளார்கள். ஆமா அன்னார்களையும் வாழ்த்தி அன்னார்கள் குடும்பத்தோடு அவர் எடுத்த ஆமா தொழில் என்று வெற்றி பெற்று பல்லாண்டு கால வாழ வேண்டும் என்று அம்மாளை வாழ்த்துகின்றேன். நமக்கு பணமால சொல்ல டைம் இல்ல. ஆமா 12 மணிக்கு அம்மா பிறக்கணும். நிறைய கலைஞர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நான் இடம் கொடுக்கணும். கொடுக்கணும். அதனால ரொம்ப சொல்லலைன்னு யாரும் வருத்தப்பட்டுறாதங்க. ஆமா ஆமா அப்படி சக்திமா முனிவர் சென்ற போது ஆமா 3 அரக்கியர்களும் நினைத்தார்கள், ஆமா ஏண்டி என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டோம், ஆமா ஆனா ஒரு தப்பு செஞ்சிட்டோமோ, என்ன நம்மளுக்குத்தான் ஆண்களே ஆகாது, ஆவாத ஆண் வாடையும் அடிக்க கூடாது. அடிக்க கூடாது அடிக்க கூடாது. அப்பேற்பட்ட இந்த நேரத்திலே குழந்தை வரம் கேட்டமே, கேட்டதே கேட்ட ஒரு பொட்ட பிள்ளை கேட்டிருக்கப்படாதா? ஆமா கேட்க கூடாது. நீ இந்த 3 குழந்தையும் ஆம்பளை பிள்ளையா போச்சே. 3 ஆம்பளை பிள்ளை முத்து போலாச்சு. இந்த குழந்தை வளர்ந்துதானா மடியில் தவளுமே, நாம் என்ன செய்வது என்ன செய்வது என்று 3 பெண்களுமே ஆமா என் கழுத்து பிடிக்க மாட்டேங்குது. அதான் பெரிய பணமால சொல்லுவாங்க. ஆ, ஆமா 3 பெண்களுமே 3 குழந்தைகளை போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஆமா இந்த 3 பிள்ளைகளும் அழுது கதறுகின்றார்கள். ஆமா சாமி குழந்தை 3 பேர்களுமே அழுகிற குரல் அதுதான், அழும் குரல் அதுதான், அது கைலாசம் முழங்குதையா. மூன்று பெண் பிள்ளைகளுமே அழும் குரல் ஆதி கைலாசம் போய் முழங்குகின்றது. சத்தம் குரலா ஆனது கைலாசம் கையிலே இருக்க முடியல. ஆமா அப்பந்தான் சிவபெருமாள் பார்த்தார். ஆகா இந்த 3 பிள்ளைகளும் இந்த அழுத குரல் ஆதி கைலாசமே நடுங்குகிறது. கிடுகிடு நடுங்குதா. இதை ஏன் அழுகிறார்கள் என்று சிவபெருமாளும் சிவசக்தியும் நந்தி பகவானை அழைத்து
ஆமா 3 பிள்ளைகளையும் பார்க்க சொன்னார்கள். சரி 3 பிள்ளைகளும் அழுது கதறி கொண்டிருக்கின்றார். ஆமா சுவாமி. நந்தி பகவான் கைலாயங்கிரிக்கு வந்தார். கைலாசம் வந்து சுவாமி ஆண்டவா 3 பிள்ளைகளும் அரைக்கர்கள் பெற்ற பிள்ளை அழுது புலம்புகின்றார்கள். கண்ணீர குரல் கொடுக்கு. ஒரு பிள்ளைனா ஆமா தாய்ப்பால் கொடுத்தாதான் அந்த பிள்ளை நல்லா இருக்கும். ஆமா கூவா கூட சத்தம் போடும். மலைமுகம் பாராத பயிரும் தாய்முகம் பாராத பிள்ளையும் அது நல்லா வாழ முடியாது. அந்த புள்ளமானது முகத்துல செழிப்பு இருக்காது ஐயா. அதனால இந்த பிள்ளைகளுக்கு பசியை போக்க வேண்டும். ஆமா பசி பாலாமிர்தம் கொடுக்கணும்ல. பசியை போக்க வேணுமானா தாய் இல்லை தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று ஆகனால் என்ன செய்வது என்ன செய்ய என்று நந்தி பகவான் தெய்வ லோகத்திலே இருந்து ஆமோ சிந்தாமணிங்கிற தெய்வ பசை வரவழைத்தார். அந்த பசை வரவழைத்து இவன் போச்சு பத்திகளா ஒரு பசு அந்த மாதிரி வரவழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வ பசு. ஆமா அந்த பசுவுக்கு பேரு சிந்தாமணி என்ற தெய்வ பசு. ஆமா சரிதானே. சுரபி சிந்தாமணி என்ற தெய்வ பசு. சரி இந்த தெய்வ பசுவானது 4 பிள்ளைகளுக்கும் ஒரு வேளைக்கு 4 காம்பலையும் 4 கோட்ட பால் சுரக்கும். அப்ப அப்படியே பால் சுரந்து கொண்டிருக்கின்றது. ஐயா 4 கோட்ட பால் சுரந்தாலும் பிள்ளைகளுக்கு நடு வயிறு கூட நிறையல. பிள்ளைகளுக்கு நடுவயிறு நிறையலையா. மறுபடியும் பசியிலே துடித்தார்கள். சத்தம் போடுது. இதை கண்ட நந்தி பகவான் இந்த 3 பெண்களையும் அழைத்து வந்தார். ஆமா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். எங்கே செல்கின்றீர்கள்? சரி அப்பந்தா நீலி சூலி செல்வி சொன்னா எங்களுக்கு ஆண்களாகாத ஆண்வாடை அடிக்க கூடாது. எங்களுக்கு இந்த பிள்ளைகள் 4 நாளை ஒரு காலம் வளர்ந்துதானா எங்க மடிகளை தவழ்ந்து விளையாடும். எங்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிள்ளைகளை வளர்க்காமல் இங்கிருந்து நீங்களும் போக முடியாது. அப்பந்தான் 3 பெண்களும் பார்த்தார்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேணுமானா 7 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே சூரியன் உதிக்க கூடாது. சூரியன் உதிக்க கூடாது. எங்களுக்கு பகலென்று ஒன்று இருக்க கூடாது. அப்படியே ஆகட்டும் என்று நந்தி தேவன் சூரிய பகவானை வரவழைத்து பிள்ளைகளுக்கு விவரம் தெரியும் கால வரைக்கும் சூரியன் உதிக்க கூடாது என்று வாக்கு கொடுத்தார். 7 வயது வரைக்கும் 3 பெண்களும் பிள்ளையை வளர்த்தார்கள். பிள்ளை ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல பப்பாளி பழமா இருக்கு. அந்த காலங்கள் எல்லாம் பிள்ளைகளும் தாய்ப்பால் குடித்த பிள்ளை தான். அங்க பாருங்க ஐயா வைரம்பாஞ்ச கட்ட மாதிரி இருக்காங்க. இப்ப பிள்ளைகளுக்கு பிறந்த அன்னைக்கே பாட்டுல பழதான். அதனாலதான் பிள்ளைகள் எல்லாம் இப்போ அப்பான்னு கூப்பிடுறது பதிலா பால் தப்பா டப்பாங்க. பால் தப்பாங்க. 7 ஆண்டு காலங்கள் முடிந்தது. நந்தி பகவான் 3 பிள்ளைகளையும் கைலாயங்கிரிக்கு அழைத்து வருகின்றார். 3 பேர்களும் அரைக்கரை போலவே தோற்றமளித்தார்கள். கைலாசம் வரபோது 3 அரக்கர்கள் போல் தெரிந்து வரும். 3 ஆண் குழந்தைகளை கண்டு தேவ முனிவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகின்றார்கள். ஓய் நந்தி தேவா, பிள்ளைனா பேணி வளர்க்கலாம். பாலுக்கு பால் நஞ்சு, பாம்புக்கு பால் வார்த்ததை போல் தருகிறது இந்த பிள்ளைகளை பார்த்தா. இவர்கள் இங்கு இருந்தா இந்த கைலாசமே ஆகாது. இவர்களை அழைத்து செல்லும் என்று 3 பிள்ளைகளையும் அரைக்கரை போல் தருகிறது என்று பயந்து விரட்டி விட்டார்கள். உடனே நந்தி பகவானோ 3 பிள்ளைகளையும் அழைத்து வந்து இவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று தன் வில்லை கொண்டு பூமியில் அடித்த போது அதிலே இருந்து ஒரு வில்வ மரம் ஒன்று பிறந்தது. வில்லால் அடித்த பொழுது மரம் பிறந்ததனால் வில்வ மரம் என்று பெயர் கொடுத்து இன்னைக்கு முத்தாரமா எங்க இருந்தாலும் ஒரு வில்வ மரம் இருக்கும் பார்த்துக்கோங்க. 3 பிள்ளைகளும் வில்வ மரத்தடியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சரி, சக்தி முனிவரோ முற்று மோட்சம் பெரிய வேண்டும் என்று ஆண்டவன் சிவனை எண்ணி யாகத்தை வளர்க்கின்றார். ஆட நல்ல குளிய வெட்டி சக்தி முனிவருமே அரையளவு மணல் குமித்து ஆலங்குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி பொரசங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி அதுல வகை வகையா எடுத்துக்கொண்டு
எடுத்துக் கொண்டு சக்திமா முனிவரோ ஆண்டவன் சிவபெருமாளை எண்ணி தனக்கு முற்றி மோட்சம் பெற வேண்டும் என்று யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அக்கினியை வளர்க்கும் போது அங்கே ஆகாயம் பூமிக்குமா அக்கினி வேள்வி வளரும் போது யாகம் வளர்ந்துதானா மூட்டை என்ன மூட்டை வரும்? புகை மூட்டை வரும். ஆமா, யாகம் வளர்ந்ததுன்னா புகை மூட்டம் தானே கிளம்பும். எங்க மாமா பழ மூட்டம் போட்டது மாதிரியா இருக்கும். புகை மூட்டம் ஆகாய மார்க்கமாகவே இந்த புகையின் மூட்டமானது தேவ முனிவர்களுக்கு திக்கு தெரியாமல் எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. அப்படி இருள் சூழ்ந்து இருக்கும் வேளையில ஈசனாகிய சிவபெருமாள் பார்வதா தேவி அழைத்தார். அம்மா பார்வதி, சக்திமா முனிவர் வழக்கும் யாகத்தை நீ போய் அணைத்து வர வேண்டும். உன்னால் தான் அது முடியும் என்று ஆண்டவன் சிவபெருமாள் சொல்ல அப்படியே ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதியும் சக்திமா முனிவர் வளர்த்து வரும். யாகம் அதை அம்மா அணைக்க வாரா. ஆதிசக்தியான பார்வதியா அக்கினி யாகத்தை அணைக்க வரும் வேளையிலே அம்பிகை வேள்வியிலே இறங்குகின்றார். வேள்வியிலே இறங்குவதற்கு அக்கினி யாகத்தை சித்து வரும் வேளையிலே பார்வதா தேவிக்கு யாகத்தின் மகிமையினாலே அம்மாளுக்கு அங்கம் எல்லாம் ஒரே வேர்வை. வேள்வியை சுத்தி வரும் பொழுது ஆதிபராசக்திக்கு வேள்வியின் வெக்கை தாங்காமல் அங்கமெல்லாம் வேர்வையை முத்து முத்தாக வந்து விழுகிறது. வேர்வை முத்து முத்தாக வந்து விழுந்த போது தன்னுடைய வலது கரங்களை கொண்டு தான் முகத்திலே உள்ள வேர்வையை வளைத்தான். வேள்வியிலே சுண்டினா. வேள்வியிலே சுண்டின பொழுது பார்வதா தேவி வேர்வையில் முத்தின் ஆதாரமாக ஆதி பராசக்திக்கு தங்கையாக வேர்வையை வலித்து யாகத்திலே போட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? ஆகையினால் அந்த வேள்வியில இருந்த ஆதி பராசக்தி வேர்வை முத்திலே வந்து பிறக்கின்றாள். அந்த வேர்வை முத்திலே வந்து அழகான பெண்ணானவள் தோன்றும் பொழுது வேர்வையில பிறந்தவளா வேள்வியில உதித்தவளா பார்வதியா வேர்வையிலே முத்து முத்தா உதித்ததாலே முத்து வேர்வை ஆதாரம்மா அம்பிகையா தான் பிறக்க வேர்வை முத்தில் பிறந்தவளா வேத முத்தாரம்பிகையா முத்தாரம்மா பிறந்த போது ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா ஆடி வாரா ஆடி வாரா ஊழ சத்தம் போடுவாளா வாராளே முத்தாரம்மா முட்டை போல மொழி அழகும் போல நீண்ட பல்லழகும் அப்போ சடை அழகு ஆண்டார ரூபக்காரி எரிந்த மகஞ்சம் வந்த கண்ணும் ஏழு மகம் தலை அழகும் என் முத்தாரம்மா பிறந்த போது அவதரித்த வேள்வியிலே 64 காளியர்கள் அவதாரம் செய்து வாரா உச்சி மாகாளியோடு வீரபத்ரகாளியவா அழியா அம்பிகையா மாரி சூரி என்று என் சந்தேன மாறி என்றும் தாயான பேச்சியோடு அம்பிகையா முத்தாரம்மா இந்த குலசேகர பட்டினத்தில் அவ உலக நாயகியா உலகந்த முத்தாரம்மா ஓடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணி குலவை இன்னும் ஒரு குலவை இருக்கிறையும் பெருகி வர ஏ முத்தாரம்மா 5 சட குஞ்சி வர அழகு சட மினி வர குலங்க குலங்க ஏ வடக்க விழுந்த சட வடகடலோ நீராடு தெக்க வந்து விழுந்த சட தென்கடலோ நீராடு
விழுந்த சட அவன் மேல் கடலோ நீராட கீழ் பக்கம் விழுந்த சட அம்மா கீழ் கடலோ நீராட உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீராட அவ அவதாரம் செய்த போது குலசேகரப்பட்டினத்தில் கொலவிருக்கும் முத்தாரம்மா தசரா நாயகியா உலகளந்த நாயகியா வேம்பு பிறந்திடுமா ஓடியா இதயநகர் பட்டணத்தில் வேம்பு வந்து பிறந்த போது விளையாட பின் பிறந்தா வேம்பலையும் கொலவிருப்பா உண்மைகளை யார் அறிவா வேப்பலைய கையிலெடுப்பா விளையாடி வருவாளா சூலம் பிறந்திடுமா குலசேகர் முத்தாரம்மா சுந்தரனார் மேடையில சூலத்தில குலவிருப்பா சொல்லி வரம் கொடுப்பாளா அப்பறையும் பிறந்திடுமா அண்ணாருட உலகத்தில அப்பறையில் குலவிருப்பா காரியங்கள் யார் அறிவா முத்து வரம் பெற்றவளா முத்தாரம்மா ஈஸ்வரியா மஞ்சேன முகமழகி மாயனுட தங்கையவா ஞானமூர்த்தி ஈஸ்வரரோடு வாராளே முத்தாரம்மா ஆடி வாரா பாடி வாரா ஆதாடி கொண்டு வாரா ஆடி வாரா ஆடி வாரா உல சத்தம் போடுவாளா திறம்பு பிறந்திடுமா சாண்டி சன்னதி தாயான முத்தாரம்மா உடுக்க பிறந்திடுமா ராஜபூமியிலே உடுக்கடுப்ப வரம்படுப்பா உண்மை குறி சொல்லுவாளா பம்பை வந்து பிறந்திடுமா பழகிமா மண்டபத்தில் சாட்ட பிறந்திடுமா சதுரகிரி மேடையிலே சாட்டையில குழுவிருப்பா சக்திகளை யார் அறிவா என் தாயான முத்தாரம்மா வடபத்ரகாளியவா வாராள முத்தாரம்மா தாயான காளியோடு தாயான பேசியவா காவல்கார கர்ப்பசுவாமி அக்கா தங்க 2 பேரும் உள்ளோடு முரசோடு ஆடி வாராளே கொட்டு மேல முழக்கத்தோடு குலசேகரப்பட்டினத்தில் கொலுவருக்கு முத்தாரம்மா அவன் மஞ்சேன முகமழகி மாயனுட தங்கையவா 3 படி மஞ்சனைய அவங்கெல்லாம் பூசுவாளா 4 படி மஞ்சனைய போடுவாளா 5 படி மஞ்சனைய அங்கமெல்லாம் பூசுவாளா 6 படி மஞ்சனைய அள்ளி உணம் தாயல்லவோ வாக்கு சொன்னதப்பாது வரம் கொடுத்த வையாது என் தாயான முத்தாரம்மா அப்போ சடை அழகி பக்கச்சட பவளச்சட 16 சடை அழகி நீளச்சட நெடுஞ்சடையா நீலவர்ணன் தங்கையவா வாராளே முத்தாரம்மா அம்பிகையா 8 பேரும் என் தாயான பத்ரகாளி காளியோடு பேசியவா மாறி சந்தன மாறி அஷ்டமா காளியோடு ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி ஓட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா பத்திர காளியோடு குலசேகர முத்தாரம்மா போல முடி அழகா போல நீண்ட பல்லழகா சடை அழகி அரே ராமன் தங்கையவா ஓடியா ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி ஓட்டு வாரா வீரப்பல்ல விரிசடையும் நாடும் தலைமுடியா தாயான முத்தாரம்மா 3 படி மஞ்சனையா முகமெல்லாம் பூசுவாளே 4 படி மஞ்சனைய காவலில ஓடுவாளா 5 படி மஞ்சனைய அங்கமெல்லாம் பூசுவாளா 6 படி மஞ்சனைய அள்ளி உணம் தாயல்லவோ முத்தாரம்மா காளியாக அவதரித்த கண்ணனுட தங்கையவா கடல் கர ஓரத்திலே என் தாயான முத்தாரம்மா தசரா நாயகியா அரணியால பிறந்தவளா குலசேகரப்பட்டினத்தில் குவையலத்தை காக்க வந்த என் கோபாலன் தங்கையவா என் முத்து வரம் பெற்றவளே வேற முத்த ஆதாரமா என் அவதார
தசரா நாயகியாக கடற்கரை ஓரத்திலே மக்களை என்றென்றைக்கும் காவல் காத்து வருகிறார். இதுவரைக்கும் எனது வெள்ளிசெய கண்டுகளித்த அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2026ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குமியா அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருப்பதனாலே ஆலேலங்குமி 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 ஆலேலோ 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 அடே ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ வாடியாதா அம்மா வாராளாந்தாய வாராளா நம முத்தாரம்மளு வாராளா முத்தாரம்மளு வாராளா முத்தாரம்மளு வாராளா முத்தாரம்மளு வாராளா வந்து விளையாடும் முத்தாரமைய வணங்கி கும்மி அடிப்போமே. ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அம்மன் வருவத பாருங்கம்மா அம்மன் ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருவத பாருங்கம்மா அம்மன் ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருகிற முத்தாரமைக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா. கும்மி அடி பெண்ண கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடி அவ கடற்கரையில நீராடி இவ கணத்த குந்தல சிக்காத்தி குந்தல சிக்காக்கி கடற்கரையில நீராடி இவ கணத்த குந்தல சிக்காத்தி குந்தல சிக்காக்கி கணத்த குந்தல சிக்காத்தி குந்தல சிக்காக்கி ஞானமூர்த்தி ஈஸ்வரரோடு இங்கு வருவள முத்தாரம்மா. ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ போடு போடு அவ பப்பர பசியா நின்றவளா அவ பச்சைக்கிளி ரூபம் கொண்டவளா பச்சைக்கிளி ரூபம் கொண்டவளா பப்பர பசியா நின்றவளா இவ பச்சைக்கிளி ரூபம் கொண்டவளா பச்சைக்கிளி ரூபம் கொண்டவளா பச்சைக்கிளி ரூபம் கொண்டவளா பச்சைக்கிளி ரூபம் கொண்டவளா பச்சை பிள்ளை போல வந்தா முத்தாரமைக்கு பணிந்து கும்மி அடிப்போமே. ஆலேலங்குமி ஆலேலோ ஓட ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி போடு போடு அம்மா கும்பங்குலுங்க கூடங்குலுங்க அவ கும்பத்தில் வேப்பில தான் குலுங்க பத்தி வேப்பலதான் குலுங்க கும்பத்தில் வேப்பில தான் குலுங்க பத்தி வேப்பலதான் குலுங்க குடிச்சு வருகிற முத்தாரமைக்கு கொலவை ஒன்று போட்டுடுங்க. அப்படியே ஓட் 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 அவ வேப்பல கும்பந்தலை மேலே அவ வெத்தல பெட்டி மாடி மேலே பட்டி மாடி மேல வெத்தல பட்டி மாடி மேலே பட்டி மாடி மேல ஏ வேதநாயகி முத்தாரமைக்கு வேண்ட கும்மி அடிப்போமே. ஓட ஆலேலங்குமி ஆலேலோ போடு 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 அவ மாபல கும்பந்தலை மேல இவ மஞ்சன பெட்டி மாடி மேல பட்டி மாடி மேல அம்மா மஞ்சன பெட்டி மாடி மேல பட்டி மாடி மேல வாயாந்தங்கையான முத்தாரமைக்கு மகிழ்ந்து கும்மி அடிப்போமே. ஆலேலங்குமி ஆலேலோ அவ வெங்கல பம்ப முழங்கி வர நல்ல வேதாள பூதம் ஆடி வர வேதாள பூதம் ஆடி வர வேதம் புகழ் பெற்ற முத்தாரமைக்கு வேந்த கும்மி அடிப்போமே. ஓட ஆலேலங்குமி ஆலேலோ வாராளாந்தய வாராளா இவ வடக்கருந்துமே வாராளா வடக்கருந்துமே வாராளா
வந்து இறங்கிய முத்தாரமையா வணங்கி கும்மி அடிப்போமே அடே ஓட் 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 அவன் கால வைரவன் ஆடி வர இங்க கனியாங்குத்துமே பாடி வர கனியாங்குத்துமே பாடி வர ஓடி வருகிறான் உத்தாரமைக்கு உயர்ந்த கும்மி அடிப்போமே அப்படியே ஆலேலம் கும்மி ஆலேலோ பஞ்சவாத்தியங்கள் முழங்கி வர நல்ல பாட்டாளி மக்களும் பாடி வர பஞ்சவாத்தியங்கள் முழங்கி வர எங்க பாட்டாளி மக்களும் பாடி வர பாட்டாளி மக்களும் பாடி வர பறந்து விளையாடும் முத்தாரமைய பணிந்து கும்மி அடிப்போமே ஆலேலம் கும்மி ஆலேலோ அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாராமன் ஆலயத்தில் இந்த நியூ-இயரை முன்னிட்டு தென்னகம் புகழ் தென்காசி மாவட்டம் பண்புடி சேர்ந்த லேடிஸ் சூப்பர் ஸ்டார் பட்டம் என்ற அருமை அக்கா மாரியம்மாள் அவர்களுக்கு வில்லிசையை பாராட்டி அன்பு அண்ணாச்சி சால்வையிட்டு மரியாதை செய்ய ஜோர கைதட்டுங்க அப்படி. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு இன்றும் அம்மன் அருள் பெற்று வில்லிசை சீரோடு சிறப்பு அமைய இந்த அம்மனுக்குரிய சரியிட்டு மரியாதை செய்ய ஜோர கைதட்டுங்க மறுபடியும். அதைத் தொடர்ந்து வில்லிசையை பாராட்டி இந்த தென்னகம் புகழ் பெற்று என்றென்று வளர வேண்டும் சொல்லி அம்மனை பிரார்த்திக் கொண்டு அருமை அண்ணாச்சி VS கனகராஜ் அண்ணாச்சி அவர்கள் காமதேனு குரூப் சார்பாக அதாவது சீல்டு அளித்து மரியாதை செய்கிறார். அப்படியே கைதட்டுங்க. அதைத் தொடர்ந்து அடுத்து சிறப்பு வில்லிசை தென்காசி புகழ் அச்சகுன்றம் மாதவி அவர்களின் வில்லிசை அடுத்து தொடரும். அதைத் தொடர்ந்து நாளை அக்கா வில்லிசை வாலி பாடி முடித்து வைப்பார் என்று சிறப்போடு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து காமதேனு பாலகுடா விஷய சார்பாக வரக்கூடிய அனைத்து கலைகளையும் வருக வருக என வரவேற்பது காமதேனு குரூப். ஹலோ, அனைவருக்கும் இனிய பிறக்கப் போகின்ற புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெற இருக்கின்ற இந்த பால்குட அபிஷேக விழாவில் மிக திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பித்து வருகிறீர்கள். அனைவர்களுக்கும் நன்றி. மேலும் அடுத்த நிகழ்ச்சியாக செல்வி மாதவி அவர்களின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அனைவரும் அன்பு கூர்ந்து அமர்ந்திருந்து ரசிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். அக்காவுக்கு ஒரு நல்லா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நல்லா கைத்தட்டு, நல்லா பண்ணலாமா? வெரி குட். நன்றி நன்றி நன்றி.